நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். பொதுவா ஒவ்வொரு வாரமும் திரைப்படம் பார்ப்பதற்காக திரையரங்கத்திற்குள்ள போயிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு வெளியில வரும் பொழுது அந்த திரைப்படம் சார்ந்த சிந்தனைகள் நம்ம மனசை அப்படியே ஆக்கிரமிச்சிடும். ஆனா இந்த வாரம் நாம அந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு அந்த திரையரங்கத்திற்குள் நுழைகிற பொழுதே ஒரு திருவிழா கூட்டத்திற்குள் நுழைந்த ஒரு அனுபவத்தை இந்த வாரம் பார்த்த திரைப்படம் நமக்கு கொடுத்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய நாயகன் நம்மளுடைய எவர்கிரீன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதை தாண்டி இந்த படத்தை இயக்கியது உச்ச இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். அதை தாண்டி அனிருத்தினுடைய மியூசிக். இந்த 3 பேருடைய காம்பினேஷன்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி திரையை தொட்டு இருக்கிற இந்த கூலி திரைப்படத்தில் இருக்கிற பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வாரம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போயிடலாம். கூலி திரைப்படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு ஹார்பரை கவர்மெண்ட் கிட்ட இருந்து லீஸுக்கு எடுத்து பல கூலிகளை வச்சு வேலை வாங்குகிற ஒரு வேலையை பார்க்கிறது நாகார்ஜுனனுடைய குடும்பம். அந்த சூழல்ல தன்னுடைய நண்பன் சத்யராஜனுடைய மரணத்திற்கு காரணமானவர்கள் அந்த ஹார்பருக்குள்ள தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த ஹார்பருக்குள்ள நுழையிறாரு நாயகன் நம்ம சூப்பர் ஸ்டார். அப்படி உள்ள போன நம்ம சூப்பர் ஸ்டார் தன் நண்பனின் மரணத்திற்கு காரணமானவர்களை கண்டுபிடித்து பழி வாங்கினாரா, அதை தாண்டி அந்த ஹார்பரில் நடக்கிற சட்டத்திற்கு புறம்பான வேறு சில விஷயங்களை எல்லாம் எப்படி முறியடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய சிம்பிளான ஒன்லைன். கூலி திரைப்படத்தினுடைய முதல் ப்ளஸ் யார் அப்படின்னா வேற யாரா இருக்க முடியும்? நம்ம ரஜினி சார் தான். ரஜினி சாருக்கு இது திரையுலகத்தில் கால்தடம் பதித்து 50வது ஆண்டு. இந்த 50 ஆண்டு காலத்தில் அவர் திரைத்துறையில் ஏற்படுத்திய அழுத்தம் திருத்தமான அடையாளங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப பிரம்மாண்டமானது. அவர் நிகழ்த்திய சாதனைகள் ரொம்ப ஆச்சரியமானது. அதற்கு காரணம் இந்த திரைப்படங்களின் மீதும் நடிப்பின் மீதும் அவர் கொண்டிருக்கிற அந்த ஆழ்ந்த பற்றும் அற்புதமான அந்த அர்ப்பணிப்பும் தான். அந்த அர்ப்பணிப்பை இந்த படம் முழுக்க நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது. இந்த படத்தில் வருகிற ஸ்டண்ட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், டான்ஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எமோஷனல் காட்சிகளாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் தான் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத தன்னுடைய நடிப்பின் மூலம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ரஜினி சார். அவர் தான் இந்த படத்தை மக்கள் மனசில் அப்படி ஒரு பெரிய உயரத்தில் கொண்டு போய் நிறுத்துறாரு. அந்த வகையில் இந்த படத்தினுடைய முதல் ப்ளஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான். இந்த படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் யார் அப்படின்னா வேற யாரு, அதுவும் நம்ம சூப்பர் ஸ்டார் தான். காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் திரையுலகத்தில் மட்டும் இல்லாமல் இந்திய திரையுலகத்திலேயே ஒரு உச்ச நடிகர். ஆனாலும் மற்ற நடிகர்களுக்கெல்லாம் தன் படத்தில் இவர் கொடுக்குற அந்த ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப அற்புதமானது, அலாதியானது. தன் சக நடிகர்களுக்கு ஈக்குவலான பிளேஸ்மெண்ட் கொடுத்து தானும் அந்த பிளேஸ்மெண்ட்ல தனக்கான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிற அந்த விதம் இருக்குல்ல, அங்கதான் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்றாரு. இந்த படத்துல சில காட்சிகள்ல வில்லன்களுக்கு இவர் பயப்படுவார். இவர் நினைச்சிருந்தா அந்த சீக்வன்ஸ்ல அவர் கெத்த விட்டுக்காமலே நடிச்சிருந்திருக்கலாம். ஆனா வில்லனுக்கு பயப்படுறது தான் இந்த கேரக்டர் அப்படின்னா அந்த கேரக்டருக்காக தன்னை ஃபிட் பண்ணிக்கிறார் இல்லையா, அந்த வகையில் ரஜினி சார் தன்னுடைய நடிப்பின் மூலமா இந்த படத்தை ரசிகர்கள் மனசுல இன்னும் ஒரு படி அப்படி மேலே ஏற்றுறாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. கூலி திரைப்படத்தினுடைய 3வது ப்ளஸ் அதுவும் வேற யாரும் இல்லை, நம்ம ரஜினி சார் தான். ஏன்னா இந்த படத்தை பார்ப்பதற்காக திரையரங்கத்தில் அவ்வளோ பெரிய கூட்டம் கூடி இருக்குன்னா அதுக்கு காரணம் சூப்பர் ஸ்டார் தான் இல்லையா. தன்னை நம்பி வந்த ரசிகர்களை எந்த விதத்திலையும் ஏமாற்றி விடக்கூடாது அப்படிங்கிறதுல சீன் பை சீன் ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் இவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதுக்காக தன்னுடைய உழைப்பை கொடுத்துருக்கிறார். இப்பவும் 50 ஆண்டுகளை தொட்டதற்கு பிறகும் அவருடைய அந்த ஸ்டைலில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ரஜினியினுடைய அதே கரிஷ்மாவை இந்த படத்துலையும் இவரால் தக்க வச்சிருக்க முடியுதில்ல. அதுதான் ரசிகர்களுக்கான விருந்தா அந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. தன்னை நம்பி வந்த ரசிகர்களை கொஞ்சமும் ஏமாற்றி விடாமல் தன்னுடைய நடிப்பில் மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய அதே ஸ்டைலை இப்பையும் ரசிகர்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண விதத்தில் ரஜினி சார் தான் இந்த படத்தினுடைய 3வது ப்ளஸ்ஸாகவும் மாறி மக்கள் மனசில் இந்த படத்தை மேலும் ஒரு படி அப்படி தூக்கி நிறுத்துறாரு.
படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் யார் அப்படின்னா படத்தின் இசையமைப்பாளர் அனிருத் தான். பாடல்களாக இருக்கட்டும், பின்னணி இசையாக இருக்கட்டும், தன்னுடைய பிரமாதமான நுட்பமான வேலையினால நம்மளை அப்படியே தேட்டரில் கட்டி போட்டுடுறாரு. ரஜினி சார் வர்ற ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் இவருடைய பிஜிஎம் தனியாக ஒரு டெம்போவை ஏற்றி அந்த சீனினுடைய அந்த காட்சியினுடைய வேகத்தை அதிகப்படுத்தி ரசிகர்களை அப்படி சீட்டினுடைய நுனிக்கே கொண்டு வந்துடுது. படத்தினுடைய பாடல்கள்லையும் சரி, பின்னணி இசையிலையும் சரி, தன்னுடைய அற்புதமான உழைப்பை கொடுத்து ரசிகர்கள் மனசுல இந்த படத்தை ஒருபடி அப்படி மேலே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாரு அனிருத் சார். படத்தினுடைய அடுத்த பிளஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய வில்லன் சௌபின் ஷாகிர். மஞ்சுமல் பாய்ஸில் அப்படியே அப்பாவியா பயந்து போய் நின்ன ஒரு முகமா இப்படி இவ்வளோ கொடூரமான வில்லத்தனத்தை நம்ம முன்னாடி வெளிப்படுத்துது அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்பட வச்சிருக்கிறாரு சௌபின் ஷாகிர். படத்தினுடைய ஹீரோ நம்ம சூப்பர் ஸ்டார் எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆளுமை. அவர் முன்னாடி வில்லத்தனம் பண்ணும் பொழுது எவ்வளவு மெனக்கெட்டு இருக்கணும். தான் நடித்த எல்லா காட்சிகள்லையும் நுட்பமாக ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி அந்த காட்சியை மேலும் அழகுபடுத்துவதற்காக நிறைய மெனக்கெட்டிருக்காரு சௌபின் ஷாகிர். அதனால தான் அவரை இந்த படத்தில் முழுநீள வில்லனாக நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சுது. படத்திற்கு கூடுதல் பலம் இவருடைய நடிப்பு. தன்னுடைய நடிப்பின் மூலமாக இந்த படத்தை ரசிகர்களின் மனதில் ஒரு படி மேலே ஏற்றின சௌபின் ஷாகிர் இந்த படத்தினுடைய அடுத்த ப்ளஸ். கூலி திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கிறது எல்லாமே பிரம்மாண்டமான உச்ச நட்சத்திரங்கள். நம்ம சூப்பர் ஸ்டாரை தவிர்த்து ஆமிர் கான் இருக்காரு, கன்னடத்தை சேர்ந்த உபேந்திரா இருக்காரு, மலையாளத்தை சார்ந்த ஷோபின் ஷாகிர் இருக்காரு. அதை தாண்டி இன்னும் பல உச்ச நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் இருக்காங்க. பிரம்மாண்டமான பட்ஜெட்டை தரத்துக்கு கலாநிதி மாறன் இருக்கார். ஆனாலும் படத்தினுடைய திரைக்கதையும் கதையும் வலுவாக இல்லாத பட்சத்தில் அந்த திரைப்படம் மக்கள் மனசில் சில மைனஸை ஏற்படுத்தும் இல்லையா? அப்படியாக இந்த படத்தில் அமைந்த மைனஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். கூலி திரைப்படத்தினுடைய முதல் மைனஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான். காரணம், இந்த படத்திற்கு அரசாங்கம் வழங்கி இருக்கிற சர்டிஃபிகேட் ஏ. இந்த படத்திற்கு 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் அந்த படத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். குழந்தைகள் அனுமதிக்கப்படுவது இல்லை. முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய திரைப்படத்தை குடும்பத்தோடு பார்க்கிற அனுபவம் மிஸ் ஆனதே நமக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. அதற்கு காரணம் இந்த படத்தில் இருக்கிற வன்முறை காட்சிகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் அனாவசியமான வன்முறை காட்சிகள் நிறையவே இருக்குது. அதையெல்லாம் தவிர்த்திருந்தா ஒருவேளை இந்த படத்திற்கு யூ சர்டிஃபிகேட் கிடைத்திருக்கலாம். அப்படி கிடைத்திருந்தால் குடும்பமாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து மகிழ்ந்திருப்பார்கள், கொண்டாடி இருப்பார்கள். ஏ சர்டிஃபிகேட் கிடைக்கும் அளவிற்கு படத்தில் தேவையில்லாத வன்முறை காட்சிகளை புகுத்தியது படத்தினுடைய முதல் மைனஸ். அதற்கு காரணமாக இருந்த டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மக்கள் மனசில் ஒரு மைனஸாக மாறி இந்த படத்தை அப்படியே ஒரு படி கீழே இருக்கிறார். படத்தினுடைய அடுத்த மைனஸ் யாருன்னா அதுவும் படத்தினுடைய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான். காரணம் என்னன்னா, இந்த படம் எழுதப்பட்ட விதம் இருக்கு இல்லையா, இதனுடைய காட்சிகள் இருக்கு இல்லையா, இதனுடைய காட்சிகளுடைய நீட்சி, அதாவது இந்த காட்சி இங்கே தான் தொடங்க போகுது, இப்படி தான் பயணிக்க போகுது, இங்கே தான் முடிய போகுது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட நம்மளால் சில இடங்களில் ஜட்ஜ் பண்ணிட முடியுது. அதை தாண்டி வலுக்கட்டாயமாக ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சில விஷயங்களை ரொம்ப மெனக்கெட்டு இவர் செஞ்சிருக்கிறாரோ, அது பார்க்கிற ரசிகர்களுக்கு ஒரு அயற்சியை ஏற்படுத்துதோ அப்படின்னு நமக்கு திரையரங்கத்தில் இந்த படத்தை பார்க்கும் பொழுது தோன்றுவதை தவிர்க்க முடியவில்லை. இன்னும் ஒரு புதுமையான கதைக்களத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கு இன்னும் ஒரு அற்புதமான திரைக்கதை அவர் கொடுத்திருந்தார்னா இந்த படம் இன்னும் கூடுதலான கொண்டாட்டத்திற்கு உரித்தான படமாக இருந்திருக்கும். அந்த விஷயத்தை தவற விட்டதுனால மைனஸாக மாறி இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மக்கள் மனசிலிருந்து இந்த திரைப்படத்தை ஒரு படி அப்படியே கீழே இறக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய அடுத்த மைனஸ் அதுவும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தினுடைய கதையை மட்டும் அப்படியே தனியாக பிரித்து எடுத்துருவோம். படத்தினுடைய நாயகன் ரஜினி சார், இசையமைப்பாளர் அனிருத், தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் அவர்கள், அப்புறம் உச்ச நட்சத்திரங்களாக நம்ம பார்த்த ஆமிர் கான், உபேந்திரா போன்ற எல்லாரையும் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு இந்த கதையை மட்டும் தனியாக எடுத்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா
இது ஒரு வலுவில்லாத கதை. இந்த கதை எங்க தொடங்குது, எப்படி நகருது, எப்படி பயணிக்குது, எதை நோக்கி போய் எங்க போய் இந்த கதை முடியுது அப்படிங்கிற எந்த விதமான தெளிவின்மையும் இல்லாம போற போக்குல ஒரு கதையை சொன்ன விதம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ். அது மட்டும் இல்லாம ஒரு வலுவில்லாத கதைக்கு மேலும் வலுவில்லாத ஒரு திரைக்கதையை அமைத்து இந்த படத்தினுடைய வேகத்தை குறைத்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஒரு மைனஸாக மாறி மக்கள் மனசிலிருந்து இந்த படத்தை மீண்டும் ஒரு படி கீழே இறக்கிறார். படத்தினுடைய அடுத்த மைனஸ், இந்த படத்தின் நாயகின்னு சொல்ல முடியாது, ஒரு முதன்மையான பெண் கதாபாத்திரம் அப்படின்னா ஸ்ருத்திகா. அவர்களுடைய நடிப்பு என்னவோ இந்த படத்தில் நமக்கு பார்க்கும்போது ஒட்டலை. அவங்க அழும் போதும், அவங்க வருத்தப்படும் போதும், அவங்க ஒரு பெரிய துயரத்தில் இருக்கும்போதும் அது நமக்கு பெருசாக கனெக்ட் ஆகாமலே போயிடுது. அதற்கு காரணம் அந்த கதாபாத்திரத்தினுடைய வடிவமைப்பு வலுவில்லாமல் போனது தான். இந்த படத்தில் ஸ்ருத்திகா தான் நடிக்கணுமா அப்படின்னா இல்லை, யார் வேணாலும் நடிச்சிருந்துருக்கலாம். ரொம்ப சாதாரணமாக இந்த கதாபாத்திரத்தை மக்கள் கடந்து போயிடுறாங்க. பொதுவாகவே லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய திரைப்படங்களில் ஒரு சில பெண் கதாபாத்திரங்கள் ரொம்ப வலிமை மிக்கதாக இருக்கும். அப்படியெல்லாம் கேரக்டர்ஸை உருவாக்கி மக்கள் மனசில் இடம் பிடித்த லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில், அதுவும் இவ்வளவு பெரிய முக்கியமான படத்தில் நாயகியாக சொல்லப்படுகிற ஸ்ருத்திகாவின் கதாபாத்திரத்தை ரொம்ப வலுவில்லாமல் வடிவமைத்தது படத்திற்கு ஒரு பெரிய குறையாக தெரியுது. ஆக இந்த படத்தில் இன்னொரு மைனஸாக ஸ்ருத்திகாவினுடைய கதாபாத்திரம் அமைந்திருக்கிறது. இந்த படத்தை மக்கள் மனசிலிருந்து ஒரு படி அப்படி கீழே இறக்குவதற்கான காரணங்களில் ஒன்றாக ஸ்ருத்திகா மாறி நிற்கிறார். அடுத்ததாக இந்த படத்தினுடைய மைனஸ் யார் அப்படின்னா, இந்த படத்திற்கு ஸ்டண்ட் கூரியோ பண்ண அன்பு அறிவு அவர்கள். இந்த இருவர் தான். பொதுவாக ஒரு படத்தினுடைய சண்டை காட்சிகள் அப்படிங்கிறது படத்தினுடைய கதையிலிருந்து தனியாக துருத்திக்கிட்டு நின்னால் அது சரியான காட்சி அமைப்புகளோடு ஒன்றாத சண்டை காட்சிகளாக மாறிப்போய் நிற்கும். இந்த படத்தினுடைய நாயகன் கிட்டத்தட்ட ஒரு அப்பாவின் வயதில் இருப்பவர், கிட்டத்தட்ட ஒரு 60 வயதில் இருப்பவர். அவர் இதற்கு முன்னாடி ஒரு பெரிய ரவுடியாக இருந்திருக்கலாம், அவருக்கு ஒரு பெரிய பயங்கரமான ஃப்ளாஷ்பேக் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் இப்போ யார், அவருடைய வயசு என்ன, அவருடைய சூழல் என்ன, அதையெல்லாம் பொறுத்து தானே அந்த சண்டை காட்சிகளை வடிவமைக்கணும். அதை பற்றி எந்தவித கவலையும் இல்லாமல் ஒரு ஒரு இளம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கான சண்டை காட்சிகள் எப்படி இருக்குமோ அப்படி சினிமாட்டிக்கான சண்டை காட்சிகளாகவே படம் முழுக்க நிரம்பி இருக்கிறது. படம் பார்க்குற நமக்கு ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தலை. இத்தனை வயதில் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு பிரத்யேகமாக மெனக்கெட்டு சில சண்டை காட்சிகளை இவங்க அமைச்சிருந்தாங்கன்னா இன்னும் கூட நமக்கு ஒரு நம்பகத்தன்மை ஏற்பட்டிருக்கும். படத்தில் நாம் இன்னும் ஒன்றி போவதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமைந்திருக்கும். அப்படி தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் ரொம்ப சினிமாட்டிக்காக ரொம்ப செயற்கையான சண்டை காட்சிகளை வடிவமைத்த அன்பறிவு அவர்கள் இந்த படத்தினுடைய அடுத்த மைனஸாக மாறி படத்தை மக்கள் மனசிலிருந்து ஒரு படி கீழே இருக்கிறாங்க. கூலி திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். நம்ம பார்வைக்கு அப்பாற்பட்டு இன்னும் இந்த படத்தில் ஒரு சில ப்ளஸ் இருக்கலாம், ஒரு சில மைனஸ் இருக்கலாம். சில நேரங்களில் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, சில நேரங்களில் இந்த விஷயம் ப்ளஸ்ஸாக இருக்குது, அதே நேரத்தில் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ப்ளஸ்ஸாக நினச்ச விஷயமே மைனஸாக மாறி நிற்குதே அப்படிங்கிற ஒரு குழப்பமும் நமக்கு வருது. பொதுவாக இந்த படத்தினுடைய ப்ளஸ்ஸில் நம்ம ஒரு விஷயத்த சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த படத்தில் இவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கிற அந்த மல்டி ஸ்டார்ஸ் இருக்காங்க இல்லையா, எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு பில்டப் இருக்குது, ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஆமீர் கான் வரும்பொழுது தேட்டர் அப்படியே அதிருது. கன்னடத்தினுடைய உபேந்திரா அப்படி திரையில் வரும்பொழுது தேட்டர் வந்து ஆர்ப்பரிக்குது, கொண்டாடுறாங்க. படத்தினுடைய வில்லன் நம்மளுடைய சௌபின் ஷாகிர், அவர் ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே அவரை கொண்டாடுறாங்க, ரசிக்கிறாங்க. இப்படி மல்டி ஸ்டார்ஸை ஹேண்டில் பண்ணது, அவங்களுக்கு ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுத்தது, அவங்களுக்கான பில்டப் அப்படியே மெயின்டைன் பண்ணது இந்த படத்தினுடைய ரொம்ப பெரிய ப்ளஸ். அதே நேரத்தில் இத்தனை மல்டி ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க, அதுவே போதுமானது. படத்திற்கு வலுவான கதையோ அவசியம் இல்லை, இவங்கள வச்சே மேனேஜ் பண்ணிடலான்னு இவங்க நினச்சிட்டாங்களோ அப்படின்னு நமக்கு படத்தை பார்க்கும்போது தோணுது. காரணம், இத்தனை ஸ்டார்ஸ் இருந்தும் வலுவான ஒரு கதையும் திரைக்கதையும் இல்லாமல் படம் எந்த திசையில் போகுதுன்னே தெரியாமல் வெவ்வேறு திசைகளில் போய் மக்களை ஒரு குழப்பமான மனநிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துறது இந்த படத்தினுடைய மைனஸ். படம் வந்து ஒரு பரபரப்பான காட்சியோட அப்படியே நம்மளுடைய சீட் நுனியில் நம்மளை உட்கார வைக்கிற அளவுக்கு தொடங்கி கொஞ்ச நேரத்தில் சூப்பர் ஸ்டாருடைய என்ட்ரி ரசிகர்கள் கொண்டாடுறாங்க, ரசிக்கிறாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் என்ட்ரி ஆனதுக்கு பிறகு, அவருடைய நண்பரான சத்யராஜ் மரணம் செய்தி வந்ததற்கு பிறகு
அப்படியே படத்தினுடைய வேகம் அப்படியே தொய்வடைஞ்சு ரொம்ப ஸ்லோவாக போகுது. அந்த ஸ்லோவாக போய் இன்டர்வல் சீக்வன்ஸில் கூட ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இல்லாமல் அந்த இன்டர்வல் பிரேக் இருக்கு இல்லையா, அது இந்த படத்தினுடைய மைனஸ். ஆனால் அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் படம் ஒரு வேகம் எடுக்குது. அந்த வேகம் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி கிளைமாக்ஸுக்கு முன்னாடி அந்த ப்ரீ கிளைமாக்ஸில் ஒரு ஜெட்டு வேகத்தில் அந்த படம் நகர்ந்து கிளைமாக்ஸை மக்கள் ரசிக்கிற வகையில் எல்லா ஸ்டார்ஸையும் அந்த மல்டி ஸ்டார்ஸையும் ஒரு சீனுக்குள்ளே ஒரு ஃப்ரேம்குள்ளே கொண்டு வந்து இவங்க நடத்தி இருக்கிற மேஜிக் இருக்கு இல்லையா, அது இந்த படத்தினுடைய ஒரு அற்புதமான ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் சூப்பர் ஸ்டாரினுடைய கரிஷ்மாவை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவரை சிரிக்க வைக்கிறது, அவரை ஃபன் பண்ண வைக்கிறது, அவரை ஃபைட் பண்ண வைக்கிறது, அவரோட ஸ்டைல், அந்த டான்ஸு எல்லாத்தையும் அப்படியே அவருடைய கரிஷ்மாவை அச்சு அசலாக திரும்பவும் நமக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்தினுடைய ரொம்ப பெரிய ப்ளஸ். நம்ம சிறப்பான ஒரு அழகான ஒரு தரமான நமக்கு பிடித்த ஒரு ரஜினியை மீண்டும் இந்த திரைப்படத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு இந்த திரையரங்கத்தில் வருது. அது இந்த படத்தில் முக்கியமான ப்ளஸ். ஆனால் ரஜினி சார் இருக்காரு அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்தில் புத்திசாலித்தனமான சில இன்டெலிஜென்ட்டான சீன்ஸ் இருந்துருந்துச்சுன்னா ரஜினி சாருடைய கரிஷ்மாவுக்கு இன்னும் கூடுதல் ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும். அது இந்த படத்தில் மிஸ் ஆகிருக்கு. ரொம்ப வழக்கமான ஒரு நாயகன் செய்கிற சாதாரணமான செய்கைகள்லேயே அவர் ஈடுபடுறாரு. ஒரு இன்டெலிஜென்ட்டாக யோசித்து அப்படி ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்து அப்படி ஒரு ஹீரோயிசம் இருந்துருந்துச்சுன்னா ரஜினி சாரோட கரிஷ்மா நமக்கு இன்னும் கூடுதல் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருக்கும். அது இல்லாமல் போனது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ். படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, ரஜினி சாரனுடைய நண்பராக வருகிற சத்யராஜ் ஒரு மிஷினை ஒன்று கண்டுபிடிக்கிறார். அதுதான் இந்த படத்தினுடைய பேஸ், அதுதான் ஆணிவேர். அதுலேருந்து தான் அந்த கதையே நகருது. ஆனால் அந்த மிஷின் கண்டுபிடிப்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப சாதாரணமாக இது எதுக்குடா இது ஒரு கண்டுபிடிப்பாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதை தாண்டி இப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரே சத்யராஜ், இவர் யார், சயின்டிஸ்டா இல்லை ரஜினி சாரோட ஃப்ரெண்டா இல்லை இவரும் முன்னாடி ஒரு கூலியாக இருந்தாரா, இவர் ஏன் இப்படியான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எந்த விதமான டீட்டெயில்ஸும் இல்லாமல் தேவைக்கு இவர் இப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு, அதுலேருந்து ஒரு பிரச்சனை வருதுன்னு ரொம்ப பெரிய பிளான் இல்லாமல் பெரிய முன் யோசனை இல்லாமல் சில காட்சி அமைப்புகளின் நிமித்தம் இப்படி ஒரு நிர்பந்தத்தோட இப்படி இதை அவர் கண்டுபிடிக்கிறாரு, இங்கிருந்து தான் கதை தொடங்குது அப்படின்னு இவங்க பிளான் பண்ணியிருக்கிறது படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ். ஆனால் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய படையில பாடல்களாக இருக்கட்டும், ஸ்டைலாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், அவருடைய கரிஷ்மாவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒன்று கூட்டி ஒரு அற்புதமான ஒரு ட்ரீட்டை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரஜினி ரசிகர்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த ட்ரீட் ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்வை கொடுத்துருக்கு, கொண்டாட்டத்தை கொடுத்துருக்கு, மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. அந்த மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் ஆர்ப்பரிப்பும் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ். கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, அதில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருந்திருந்தால் அந்த படம் இன்னும் ஒரு அற்புதமான மக்கள் கொண்டாடுகிற படமாக மாறி இருக்கும், இன்னென்ன விஷயங்களை இன்னும் கூடுதல் கவனம் எடுத்திருந்தா இன்னும் ஜாலியாக ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். நம்மளுடைய விமர்சனத்தை தாண்டி நம் நிகழ்ச்சி கூலி திரைப்படத்திற்கு கொடுக்குற அந்த நட்சத்திர மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நேர்களே, கூலி திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கியிருக்கிற நட்சத்திர மதிப்பீடு 4. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் நமக்கு லேக் இருந்தாலும் ரஜினி என்கிற அந்த மாபெரும் ஆளுமையினுடைய அந்த ஆளுமை நிகழ்த்துகிற மேஜிக் அது எல்லாத்தையும் சரி செஞ்சு இந்த படத்தை குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படமாக மாற்றியிருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். மீண்டும் ஒரு முறை வேறொரு திரைப்படத்தோடும் அந்த திரைப்படம் சார்ந்த விமர்சனத்தோடும் அந்த திரைப்படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற தகவல்களோடும் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது ப்ளஸ் அண்ட் மைனஸ்.